ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டன் மாங்கா சாப்டர் 39 and 40 தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஃப்ரீ டைமில் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. சாப்டர் ஓப்பன் பண்ணால் போன எபிசோடில் காட்டின கோஸ்ட்டை காட்டுறாங்க. அது நிஜமாலே கிளப்பிட்டு வந்துருச்சு. நம்ம ஜிஜியும் நீயான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இந்த சைடு பார்த்தா நம்ம மோமோவும் ஓக்குவும் வந்து மறுபடியும் நார்மல் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட்டு இவங்கள திரும்பி பார்க்க என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளோட டர்போ கிரானியும் வந்து அதோட கண்ணை பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். நம்ம டர்போ கிரானி சொல்லுவோம், இதுதான் ஈவிலை, இதோட கண்ணை பார்க்குறவங்கள அது சூசைட் பண்ண தூண்ட வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம மோமோவும் வந்து இதுவும் அந்த டெத்வா மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கப்புறம் நம்ம டர்போ கிரானி சொல்லுவோம், இந்த மாதிரி இந்த ஈவிலையோட கர்ஸாக அந்த எர்த்வாமோட சைட்டிக் பவருமே கேன்சல் ஆகிடும், அதனால தான் இவங்க நார்மலாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம மோமோவும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஓக்குவும் பட்டின டர்போ மோடுக்கு போயிட்டு ஒரே டேஷ் தான், அங்கே அந்த டெத்வாமோட தலை துண்டாயிடும். நான் சில டைம் இந்த டெத்வாம் எர்த்வாம்னு சொல்கிறேன், கண்டுக்காதீங்க. ஏன்னா இதை பார்த்தா அவ்வளோ கெத்தான கேரக்டர் மாதிரின்னு தெரியல இந்த டெத்வாமு. நம்ம எர்த்வாம்னே கண்டினியூ பண்ணிப்போம். இங்கே நம்ம மோமோவும் அதோட தலையை வெட்டிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே அந்த எர்த்வாமோட உடம்பை காட்டுறாங்க. பார்த்தா அதுலேருந்து இன்னொரு தலை முளைச்சி வரும். நம்ம மோமோவும் என்னடா அது தலை மறுபடியும் முளைச்சி வந்துச்சு, இதெல்லாம் நியாயமே இல்லைன்ற மாதிரி என்னமோ இவங்க அது கூட கேம் விளாண்டுற மாதிரி பேசிட்டு ஓடிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். பின்னாடி அந்த ஈவிலையும் நம்ம ஜிஜியை துரத்திட்டு வர, நீ என்னோட பேரண்ட்ஸ் அப்படி பண்ணது காரணம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பேய்கிட்ட போய் கேட்டுருப்பான். அதாவது ஈவிலை கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அந்த ஈவிலையும் என்னமோ குட்டி சாத்தா மாதிரி நம்ம ஜிஜியோட முதுகுல போயிட்டு உட்காந்துக்கும். நம்ம டர்போ கிரானி வந்து சொல்லலாம் அதோட கண்ணை பார்க்காதரா அப்படின்னு. அப்போதான் இவன் அதோட கண்ணை பார்ப்பான். பார்த்தா ஃப்ளாஷ்பேக். பார்த்தா ஒரு 3 பசங்க தூரத்தில் விளாண்டுருப்பாங்க. அப்படியே ஜூமிங் பண்ணால் அப்போயே அந்த 3 பேர் தான் விளாண்டுருக்காங்க. அடுத்த பேஜுக்கு திருப்போம். பார்த்தா இப்போ தான் நம்மளோட ஈவிலையை காட்டுறாங்க. சொல்லப்போனால் இந்த ஈவிலை வந்து அவனோட பேர் கிடையாது, அந்த கேரக்டருக்கு அந்த கண்ணு இருக்கிறனால தான் வந்து ஈவிலைன்னு சொல்லிட்டு வந்திருக்கும் பேர். இவனை வந்து இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு வீட்டுக்குள்ளே. இங்கேருந்து அவன் பார்க்குறது தான் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் காட்டுறாங்க. இப்போது ஈவிலையும் அப்படியே உள்ளேருந்து வெளில பார்க்க அந்த 3 பசங்க தூரத்துலேருந்து விளாடுறதா தான் வந்து இவன் பார்த்து இந்த மாதிரி விளாட யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இவனும் அந்த பசங்க ஆடுற மாதிரி இந்த ரூம்குள்ளே உட்காந்து ஆடி ப்ராக்டிஸ்லாம் பண்ணி அப்படியே படுத்துட்டு இருப்பான். அப்படியே அவங்கள நினச்சி பார்ப்பான். அதுக்கப்புறம் சிரிப்பான். இந்த ஈவில் லுக்கா இல்லை எந்த மாதிரி லுக்குன்னு எனக்கே சத்தியமாக தெரியல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் போட்டு போங்க. அதுக்கப்புறம் அடுத்த பேஜில் காட்டுறாங்க. பார்த்தா அந்த வால்கேனோ வந்து எரப்ட் ஆகி வெடிச்சு சதறிட்டு இருக்கு. சைடில் வந்து அந்த மரம்லாம் வந்து அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. இங்கே வந்து நம்ம ஈவிலையை காட்டுறாங்க. அவன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். சரி, அந்த ரூம்குள்ளே தான் இருந்து பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு நினச்சா அதுதான் இல்லை. அடுத்த பேஜுக்கு லைட்டாக திருப்பி தான் பார்த்தேன். என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தா சாக்ரிஃபைஸுன்ற பேரில் நம்ம ஈவிலையை கட்டையில் கட்டி தொங்க விட்டுட்டாங்க. இப்போ இவன் பார்க்குறத தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இவனுக்கு யாரா இந்த வேலையை பார்த்து விட்டுதுன்னு பார்த்தா சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. அது வேற யாரும் இல்லை, நம்மளோட தாய்க்கிழவி தான். 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாய்க்கிழவி என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு தெரில, இப்போ எப்படி உயிரோட இருக்கணும்னு தெரில. எனக்கு தெரியும், பட் நீங்கள் பொறுமையாக உட்காந்து பாருங்கள் சீரீஸை. அதுக்கப்புறமா அந்த தாய்க்கிழவி வந்து இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தொங்க விட்டுரும். நம்மளும் சாவர நேரத்தில் எனக்கு மற்றவங்க கூட விளாடணும் அப்படின்னுவான். இங்கே நம்மளும் கரிஞ்சு போய் கருவாடாக இருக்க ஒரு காக்கா பறந்து வந்து சும்மா இருந்தவனை சுரண்டி பார்க்கும். ஜூம் அவுட்டில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து அவன் இன்னும் உயிரோட இருக்கானா என்ன அப்படின்னு கேட்பான். ஏன்னா அந்த காக்கா சுரண்டதில் நம்ம ஈவிலையோட பாடி வந்து லைட்டாக ஷேக் ஆகிருக்கும், பட் அவன் உயிரோடலாம் இல்லை, செத்துட்டான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈவிலை வந்து இன்னொரு ஃபேமிலியை பார்த்துட்டு இருப்பான். எப்படிடா அவன் தான் செத்துட்டானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவன் உயிரோட இல்லை, செத்துட்டான் தான். ஸ்பிரிட்டாக வந்து பார்க்குறான், அவ்வளோதான் மேட்ரு. இங்கே அந்த வீட்டில் இருக்கிற சின்ன பையன் கண்ணுக்கு மட்டும் நம்ம ஈவிலை வந்து தெரியும். அவனும் ஏதோ கோஸ்ட்னு சொல்லிட்டு பயப்படுவான். ஆனால் அவனோட பேரண்ட்ஸ் வந்து அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு இவன் தெரிய மாட்டான். நம்ம ஈவிலையும் அந்த பையன் பார்க்குறான்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடி காட்ட அந்த பையனும் இவன் கண்ணை பார்த்துருவான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன்லேயே அந்த பையன் வந்து அழுதுட்டு இருப்பான். அவன் மேலே 2 ஷேடோ மாதிரி தெரியும். என்னடா ஷேடோன்னு பார்த்தா அந்த பையனோட பேரண்ட்ஸ் 2 பேருமே சூசைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஈவிலையும் கீழே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணுவான். அது என்ன நம்ம போக பார்ப்போம். இந்த கீட்டோ ஃபேமிலியிலேருந்து அந்த தாய்க்கிழவி வந்து இவங்கள பார்க்க வரும். அப்போ சைடில் இருக்கிறவன் வந்து இந்த பையனை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம தாய்க்கிழவி ஒரு பதில் சொல்லும் பாருங்க. அது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பையனை அந்த எர்த்வாமுக்கு ஆஃபரிங்காக போட்டுடலாம், இவனை வீட்டோட வச்சு பொழைச்சிருங்கடா அப்படின்னுடும். நம்ம ஈவிலையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த கிளவி ஒன்று சொல்லும் பாருங்க, இவனுக்காக நான் ரொம்ப வருத்துறேன், ஆனால் இது எல்லாம் நம்ம வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்ட்டு வெளில பொக்லைனை வச்சு இந்த மாதிரி மண்ணெல்லாம் எடுத்து அந்த வீட்டு மேலே கொட்டிகிட்டு இருப்பாங்க. இதில் இன்னொன்று வேறு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கீட்டோ ஃபேமிலியோட ஃபேமிலி மெம்பராக இது நம்மளோட கடமை அப்படின்னுவாங்க. இங்கே வெளில பார்த்தா அந்த பையன் இருந்த வீட்டு மேலே இந்த மாதிரி ஜேசிபியை வச்சு மண்ணெல்லாம் அள்ளி கொட்டுவாங்க. உள்ளே பார்த்தா அந்த பையனை வந்து சேரில் கட்டி போட்டுட்டு இருப்பாங்க. நம்மளோட ஈவிலையும் அவனை காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு கைத்தெல்லாம் அவுக்க பார்ப்பான். பட் அவனோட கை வந்து அந்த கயிறுக்குள்ளே போயிட்டு வரும். பிகாஸ் இவன் ஒரு ஸ்பிரிட் இல்லையா, இவனும் சொல்லிட்டு காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான். இவனும் ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் நம்ம ஈவிலை வந்து ஒரு முடிவு எடுப்பான். இந்த மாதிரி இவங்க இதை நிறுத்த போகிறதில்ல, நான் அவங்க எல்லாரையும் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பையனோட பாடியை பொசஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் பேனலில் தான் காட்டுவாங்க. கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்தது பார்க்க. இதில் வேறு லுக் அட் மீ அப்படின்னு இருக்காங்க. இதையும் உட்காந்து பார்க்குறது கொஞ்சம் சைக்கிளில் தான். இதோட சாப்டர் 39 முடியுது. சரி வாங்க சாப்டர்
சாப்டர் 40 பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே வந்து போன சாப்டரோட எண்டிங்கில் இருந்த பேனலை தான் போட்டிருப்பாங்க மறுபடியும். இப்போ இவ்வளோ நேரம் என்ன இருக்குன்னா, நம்ம ஈவில் ஐ வந்து ஜிஜிக்கு வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கோம். நம்ம மோமோவும் வந்து அவளோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி எப்படியோ பிரித்து எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த ஈவில் ஐ வந்து நம்ம ஜிஜியை விடாது. நம்ம ஜிஜியும் நிறுத்து மோமோ, அவன் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். நம்ம மோமோவும் எங்கடா போகிறான்னு சொல்லிட்டு பின்னாடியே போவா. நம்ம ஜிஜியும் அப்படியே சுற்றி ஓடி போக நம்ம மோமோ அப்படியே பின்னாடி துரத்திட்டே போவா. இங்கே பார்த்தா இவங்க அண்டர் கிரவுண்டில் போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஜிஜி வந்து அந்த சீல் பண்ணியிருந்த இடத்த பார்த்துருப்பான். இவனும் போயிட்டு அதை திறந்துட்டு உள்ளே போய் பார்த்தா நம்ம ஈவில் ஐயோட பாடி இருக்கும். நம்ம மோமோவும் எதுக்கு இங்கே வந்து என்ன இடம் இதுன்ற மாதிரி கேட்பா. நம்ம ஜிஜி அதை கண்டுக்காம இங்கே வந்து சென்டிமெண்ட்டாக பேசுவான். இத்தனை நாளாக நீ எனக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, இத்தனை நாளாக நீ தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசுவான். இங்கே நம்ம டர்போ கிரானி வந்து சொல்லும், அது கிட்ட போவாத, அது சொல்கிறதெல்லாம் நம்பாத அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம ஜிஜி வந்து சொல்லுவான், அவனும் நம்மள மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. டர்போ கிரானியும் சொல்லும், அவன் நம்மள மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம மோமோ வந்து முதல்ல இங்கே என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. இந்த சைடு அந்த புழு மறுபடியும் அதோட வேலையை காட்டுறன்ற பேரில் சைக்கிக் வேவ்ஸ் அனுப்பும். இங்கே பார்த்தா இவங்களுக்கும் ஷாக் அடித்த மாதிரி அப்படியே 2 பேரும் கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க சைடில் என்னமோ வெள்ளை கலரில் என்னமோ குழகுலன்னு இருக்கும். நம்ம மோமோ என்னதுரா இதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. எங்கேந்திரா இது வந்ததுன்னு பார்த்தா அந்த புழு தான் அது வாயிலேருந்து என்னமோ கக்கிட்டு இருக்கும். அது வாந்தி எடுக்குதா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் இவங்களுக்கு பிசுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பார்த்தா அது அந்த மொத்த அண்டர் கிரவுண்ட் பில்டிங்கில் இருந்த எல்லா இடத்துலையும் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம மோமோவும் எங்கடா போனோம் ஓக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பா. சைடில் பார்த்தா நம்ம ஓக்கு வந்து டர்போ ஃபார்மில் இருந்திருப்பாள். அவன் அந்த பில்டிங் மேலே அந்த பிசுப்பாக இருக்கிற அந்த இது மேலே வந்து இருப்பான். அவனும் சொல்லுவான், இந்த மாதிரி என்னால் என் பாடி அசைக்க முடியல அப்படின்ற மாதிரி. நம்ம மோமோ வந்து இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி அந்த ரூஃபை பிடிச்சிட்டு நம்ம ஜிஜியை வந்து கூப்பிடுவா, என்னை பிடிச்சிக்கோ, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா நம்ம ஜிஜி வந்து அப்படியே அசைவே இல்லாமல் இருப்பான். நம்ம மோமோ என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. இங்கே பார்த்தா நம்ம ஜிஜி வந்து அந்த ஈவில் ஐ கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுவாங்க. இங்கே நம்ம ஜிஜி வந்து இந்த மாதிரி அந்த ஈவில் ஐ கிட்ட சாரி கேட்பான். அப்புறம் சொல்லுவான், இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நினச்சேன், ஆனால் இங்கே நீ நிறைய வழி அனுபவிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சாரி கேட்டிருப்பான். இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஈவில் ஐ வந்து இந்த மாதிரி நான் விளாடணும் நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஜிஜி வந்து உனக்கு என்னடா இப்போ விளாடணும் தான்டா, வாடா உனக்கு எவ்வளோ நேரம் விளாடணுமோ வாடா விளாட்லாண்டா அப்படின்னுவான். நம்ம ஈவில் ஐ நினைக்கும் ஒரு வழியாக சொல்லிட்டான்டா அப்படின்ற மாதிரி. இங்கே பார்த்தா நம்ம ஈவில் ஐ வந்து அப்படியே நம்ம ஜிஜியை வந்து பொசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே நம்ம ஜிஜி வந்து அப்படியே கத்துவான். இவன் இங்கே கத்திட்டு இருக்க நம்ம டர்போ கிரானி வந்து திட்டம், இதுக்கு தான் நான் அவனை வார்ன் பண்ணேன், நீ எப்படி ஒரு ஈவில் ஐ வச்சிருக்கிறவனை நம்பலாம் அப்படின்ற மாதிரி. திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு மறுபடியும் அந்த சைக்கிக் ஷாக், அதாவது அந்த எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி அடிச்சிருக்கும். பார்த்தா நல்லா ஒரு கதை போயிட்டு இருக்கப்ப குறுக்கால இந்த கௌஷிக் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி இந்த புழு அடிக்கடி வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் மறுபடியும் அந்த லிக்விட் மாதிரி இருக்கிறத அடிச்சு ஊற்ற மேலே இருக்கிற தளம்லாம் அப்படியே பிச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மோமோவும் கொஞ்சோண்டு அப்படியே சைடில் ஏஞ்சி பார்த்தா நம்ம ஜிஜி வந்து அந்த முகத்தை எடுத்து அதுக்குள்ளே விட்டுட்ருப்பான். அவன் எந்த போஸை விட்டுட்ருக்கான்னு எனக்கு பார்த்தப்போ கொஞ்சம் சிரிப்பு தான் வந்தது. பட் பாவம் பையன் வழி அனுபவிச்சிட்ருக்கான். இங்கே பார்த்தா அந்த புழு வந்து அதோட வாயை திறந்து காட்டும். பார்த்தா அத்தனை பல்லு இருக்கும். நம்ம மோமோவும் என்ன பண்ணலான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இவளும் கண்ணை மூடி அப்படியே யோசிச்சுட்டு இருக்க, அதாவது கொஞ்சம் பயந்து தான் நடுங்கிட்டு இருப்பா. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, கீழே முக்கிட்டு இருந்த ஜிஜி ஏஞ்சி வந்து ஒரு குத்து தான் விடுவான். அதுக்கே அந்த புழுவோட வாய் ஒரு சைடாக தள்ளிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜிஜி அவன் காலை நல்லா பின்னாடி இழுத்து ஒரு உதைக்க போக நம்ம மோமோ வந்து சைட்லேருந்து என்ன பண்ண போகிறான்ற மாதிரி பார்த்துட்ருப்பா. அவனும் நல்லா காலை 180 டிகிரிக்கு நல்லா விரித்து ஓங்கி அடிக்க போவான். அடுத்த சீனில் பார்த்தா உள்ளே இருந்த புழு வந்து வெளில இருக்கும். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம மோமோ யாரா இவன்ற மாதிரி பார்த்துட்ருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஜிஜி வந்து அவனோட ஈவில் ஐ ஃபார்மில் வருவான். நிஜமாவே செம்ம சூப்பராக இருந்தது கேரக்டர் டிசைன். லாஸ்ட்டாக அவனும் நான் எல்லா ஹியூமன்ஸையும் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். சரி ஓகே கைஸ், நிஜமாவே எனக்கு இந்த சாப்டர் ரொம்பவே பர்சனலாகவே பிடிச்சிருந்தது. அண்ட் அப்படியே உங்களோட தாட்ஸை அப்படியே கமெண்ட்ஸை போட்டு போயிடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். டாடா, பாய் பாய், see you later.